எபிரேயர் 11:1 முதல் 6 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக, விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக விசுவாசத்திற்கு 4 கட்டங்கள் அல்லது 4 படிகள் உண்டு என்று சொன்னேன். விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது அவன் இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து மாறி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி மாறும்படியாக விசுவாசம் அவனிலே கிரியை செய்யும் போது 4 கட்டங்களை கடந்து செல்லுகிறது என்பதை குறித்தே சொன்னேன். எல்லாரும் சொல்லுவோம், தரிசனம், புதிய தரிசனம். இப்ப வாழ்க்கை குறித்து ஒரு புதிய தரிசனம். 2வது வார்த்தை, புதிய உலகங்களை உண்டாக்குகிற வார்த்தை. 3வது உறுதியும் நிச்சயம் அல்லது விசுவாசம். 4வது செயல்பாடு. ஆல்ரைட், இன்றைக்கு தொடர்ந்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். எப்படி இந்த புதிய தரிசனம் உண்டாகிறது, எப்படி விசுவாசம் உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேணும். விசுவாசம் என்கிறது பாருங்க, ஒரு பெரிய வித்தியாசத்தை மனுஷனுக்குள்ள உண்டாக்குகிறது. நீங்க ஒருவேளை பலவிதமான நிலையில் இங்க வந்திருக்கலாம். முற்றிலும் தோல்வியுற்றவர்களாய், நஷ்டப்பட்டவர்களாய், கஷ்டப்பட்டவர்களாய், இந்த உலகத்துல என்னென்ன துன்பங்கள்லாம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் அனுபவிச்சு இங்க ஒருவேளை நம்பிக்கை ஊட்டுகிற இந்த பிரசங்கங்களை கேட்கும்படியாய் வந்திருக்கலாம். அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சமே, நம்பிக்கை ஊட்டுகிற பிரசங்கம். இந்த பிரசங்கம் என்ன பண்ணுது, இப்போ ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஆனால் நீ எப்பவுமே இப்படி இருக்க வேண்டியதில்லை என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அது உள்ள வந்துருச்சு. நம்பிக்கை உண்டாகிறது. கேட்க 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 நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகிறது. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது. திருப்புவோம் ரோமருக்கு எழுதின நிருபம் விசுவாசம் எப்படி வருது என்றதை பற்றி சொல்லும் போது வேதவசனம் சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆகவேதான் பாருங்க, தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு இடத்திலே நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கை எப்படி வரும், வாழ்க்கை குறித்த புதிய தரிசனம் எப்படி உண்டாகும், இன்னைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமை மாற முடியும் என்கிற எண்ணமே எப்படி உருவாகும். எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு 3 பாயிண்டையும் ஒரு கதையும் கேட்டா வராது, ஏதோ ஒரு மாரல் சர்மனை கேட்டா வராது, ஏதோ ஒரு சாதாரண பிரசங்கத்தை கேட்டா வராது. தேவனுடைய வார்த்தையின் வசனத்தை குறித்த வெளிப்பாடு பிரசங்கிக்கப்படுகிற இடத்திலே இருந்து தேவன் நமக்காக என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், என்ன வைத்திருக்கிறார், எதை சாத்தியமாக்குகிறார், எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை நடப்பிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய பிரசங்கங்களை கேட்கும் போது வாழ்க்கையில நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கிறது. அப்ப விசுவாசம் வரணுமா? நிச்சயமா வரணும். ஏன்னா விசுவாசம் வந்தா எல்லாம் சரியா போயிடும். விசுவாசம் வந்தால் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் மாற்ற முடியும். விசுவாசம் வந்தால் நீங்கள் வேற விதமா வாழ முடியும். விசுவாசம் வந்தால் நீங்கள் வெற்றிகரமாய் நீங்கள் வாழ முடியும் இந்த உலகத்துல. விசுவாசம் என்கிறது ஒரு மேக்னெட் போல. பாருங்க, ஒரு இரும்பு எடுத்துக்கொள்வோம். அந்த இரும்பை மேக்னடைஸ் பண்ணீர்கள் என்றால் சொல்லுகிறார்கள், அது அந்த இரும்பை மேக்னடைஸ் பண்ணா அது 12 மடங்கு அதனுடைய வெயிட் என்னவோ அதை காட்டிலும் 12 மடங்கு வெயிட்டை சுமக்கக்கூடியதாக மாறி விடுகிறதாம். அதை மேக்னடைஸ் பண்ணிட்டு அதுல காந்த சக்தியை அதுல ஏற்படுத்தி விட்டு அந்த இரும்பை கொண்டு காந்த சக்தியினால வேறொரு பொருளை இழுத்தீங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்குது. ஒட்டினா 12 மடங்கு வெயிட் உள்ள பொருளை இந்த இரும்பு தூக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அதனுடைய காந்த சக்தியை அப்புறப்படுத்தி விட்டால், டிமேக்னடைஸ் பண்ணிவிட்டால் சொல்லுகிறார்கள், ஒரு சின்ன ஒரு நூலை கூட அதால தூக்க முடியாது. அப்படிதான் விசுவாசம். ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருந்தால் அவன் எப்பேற்பட்ட பிரச்சனையும், எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும், எப்பேற்பட்ட இடையூறுகளையும், மலைகளையும் பெயர்த்து எறிந்து விட்டு எப்பேற்பட்ட இடையூறுகளுக்கு மத்தியிலும் அவன் வெற்றி சிறக்க முடிகிறது. ஏன்னா அவன் மேக்னடைஸ் பண்ணப்பட்ட ஒரு இரும்பு போல இருக்கிறான். அவனுடைய சக்தி பல மடங்கு கூடுகிறது. அவன் ஆற்றல் மிக்கவனாகிறான். அவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது.
மேக்னெட் போல அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வெற்றி அவனுக்கு உண்டாகிறது. ஆனால் அந்த விசுவாசத்தை எடுத்து விட்டீங்கன்னா பாருங்க, ஆளு பெருசா இருக்கலாம், மசில்ஸ் எல்லாம் பெருசா இருக்கலாம், உயரம் பெருசா இருக்கலாம், ஆளு ஜோரா இருக்கலாம். ஆனா ஒரு நூலை கூட தூக்க முடியாத இரும்பை போல பிரயோஜனமற்றவனாக, தைரியம் இல்லாதவனாக, வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதவனாக அவன் ஆகிவிடுகிறான். இருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப விசுவாசம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் ஒரு தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் இப்படி மேக்னெட் போல இயங்குகிறவர்களை தான் அவர் பிரியப்படுகிறார். அவர்கள் விசுவாசத்தினால் நிறைந்திருக்க வேண்டும், பிரச்சனைகளை மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு விதமான ஜனங்கள் என்ன? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அப்படிப்பட்ட மேக்னடைஸ் பண்ணப்பட்ட ஜனங்கள். ஆள் பார்த்தா சாதாரணமா இருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அன்றைக்கு ஒரு புஸ்தகத்தை வாசித்திருந்தா பாருங்க, அதில் சொல்லி இருக்குது, அவர் ரொம்ப பார்வைக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார், ஆள் ஒன்று பெரிய ஆள் மாதிரி இல்லையா. எனக்கு பிடிச்ச ஒரு போதகர் ஒருத்தர், அவருடைய புஸ்தகங்கள் அவருடைய டேப்பெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் நான். அவருடைய பிரசங்களை கேட்கும்போது அவரை பற்றி எனக்குள்ள கற்பனை எப்படின்னா பிரமாதமாக இருந்திருப்பார் போல இருக்கு. அவர் 1940, 50, 60 அந்த ஆண்டுகளில் பிரசங்கம் பண்ணவர். அன்றைக்குள்ள டேப்புலாம் வாங்கி கேட்கும்போது ஆச்சரியமா இருக்குன்னு, இவ்வளோ ஜோரா பிரசங்கம் பண்ணுறாரு, இவ்வளோ நல்ல ஆள் பிரமாதமாக இருப்பார் போல இருக்கு. அவர் பெரிய படிப்பாளி, அறிவாளி எல்லாம், ஆனால் பெரிய தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற ஒரு மனுஷன். பிரசங்கத்தை கேட்கும்போது ஆள் பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் அவருடைய ஃபோட்டோவை பார்த்தேன், ஆள் பார்த்தா சாதாரணமாக சின்னவராக தான் இருக்கிறாரு, முடி கூட இல்லை தலையில பாருங்க. ஆள் ரொம்ப சாதாரணமாக இருக்காரு, குள்ளமாக தான் இருக்காரு, பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்காரு. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஜயண்ட் இருந்து கொண்டிருக்கிறான். உள்ளே பெரிய மனுஷனாக அவர் இருக்கிறார் பாருங்க. அப்ப 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்துல. உள்ள பயங்கர சக்தி உள்ள மக்கள், இந்த விசுவாசம் என்கிற சக்தியினால் நிறைந்த மக்கள் இருக்கிறார்கள். இன்னொரு விதமான மக்கள் எப்படி? டிமேக்னடைஸ் பண்ணப்பட்ட இரும்பு மாதிரி, ஆள் தான் பார்க்கறதுக்கு பெருசா இருப்பாங்க, ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. சாதாரண பிரச்சனை கூட அவர்களை மேற்கொண்டு விடுகிறது, அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் நம்ம மேக்னடைஸ் பண்ணப்பட்டவர்களை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த விசுவாசம் என்கிறது பாருங்க, எல்லா சக்தியை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி பாருங்க. அதனால தான் சொல்லி இருக்குது, இது மலைகளை கூட பெயர்க்க முடியும் என்று. கடுகளவு விசுவாசம் இருந்தால், கடுகுவதை போல விசுவாசம் இருந்தால், அந்த மரத்தை பார்த்து, காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று சொல்லும் போது அது அப்படியே ஆகும். அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல், அவ்வளவு வல்லமை வாய்ந்தது விசுவாசம். இந்த விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. இன்னும் கேட்டா உலக பிரகாரமான ஒரு விசுவாசம்னு ஒன்று இருக்கு. ஆண்டவற்ற வராத மனுஷர்கள் கூட அநேக நேரத்தில் விசுவாசத்துல தான் இயங்குகிறார்கள். அவர்களுக்குள்ள பாருங்க வாழ்க்கையை குறித்த ஒரு புதிய தரிசனம். சாதாரண பிசினஸ் மேனை பாருங்க, அவனுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனா அந்த விசுவாசத்தின் வல்லமை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். அதனால தான் ஹிகின் பாதம் மாதிரி புஸ்தக கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கா வைக்கிறாங்க. எப்படி நம்புகிறது காரியங்களை, எப்படி காரியங்களை சாதிக்கிறது என்பதை குறித்தெல்லாம் எழுதுகிறார்கள். அதெல்லாம் முற்றிலும் உண்மை. ஏனென்று சொன்னால் விசுவாசம் அந்த லெவல்லையும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சாதாரண ஒரு பிசினஸ்மேன், சாதாரண ஒரு உலகத்தில் ஒரு பெரிய காரியங்களை நடப்பிக்கிற ஒரு ஆள் ஒரு சில காரியங்களை புரிந்து வைத்திருக்கிறான். அவன் என்ன புரிந்து வைத்துட்டு இருக்கிறான்? வாழ்க்கையில நான் முன்னேற வேண்டும் என்றால், சூழ்நிலைகளை மாற்றி ஜெயிக்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை குறித்த ஒரு புதிய கண்ணோட்டத்தையும் தரிசனத்தையும் நான் உடையவனாக இருக்க வேண்டும். ஒரு புதிய படத்தை எனக்குள்ள வைக்க வேண்டும். முதல்ல நான் என்னை வித்தியாசமான விதத்தில் காண வேண்டும். பிறகு அதற்கேற்ற வார்த்தை, அந்த புக்கெல்லாம் வாட்சி படிச்சு பாருங்க, எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. புதிய காரியத்தை காண வேணும், வார்த்தையை புதுசா பேச வேண்டும், ஒரு பெரிய நிச்சயமாய் உறுதியாய் உள்ளத்தில் நம்ப வேண்டும், அதற்கேற்ற செயல்பாடு வேணும்னு அவங்களும் அதே தான் பேசுறாங்க. அதே பிரின்சிபல்ஸ் தான், எல்லாம் பைபிள்ல இருந்து எடுத்த பிரின்சிபல்ஸ். அதை எழுதின ஆளுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பைபிள் பிரசங்கியர்ல இருந்து தான் இதுல வந்திருக்கிறாங்க. அப்புறமா அவர்கள் சில பிரின்சிபல்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். வேதத்திலிருந்து சில பிரின்சிபல்ஸை கண்டு அறிந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் அவன் ரட்சிக்கப்படாதவனா இருந்தான்னா கூட இந்த விசுவாசம் என்கிறது உலக பிரகாரமான அளவில் கூட கிரியை செய்கிறது. கர்த்தரை அறியாத இருக்கிற மனுஷன் கூட இந்த விசுவாச பிரின்சிபல்ஸ் அவனுக்குள்ள வேலை செய்யறது. அவன் அப்படி வாழ முடிகிறது, அவன் ஜெயிக்க முடிகிறது என்பதை இந்த புஸ்தகங்கள் எடுத்து காட்டுகிறது. ஆனால் விசுவாசியா இருக்கிறவர்கள் அதை விட பெரிய அட்வான்டேஜில் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இப்போ தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அதுதான் நமக்கு அந்த புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கிறது. அந்த மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துறது இல்லை, அதை விசுவாசிக்கிறது கிடையாது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுறது கிடையாது, பாசிட்டிவா பேசுறாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையை
பேசுகிறது கிடையாது. அவருடைய வார்த்தைகள் அவருடைய வார்த்தையா தான் இருக்குது. தேவனுடைய வார்த்தை அவர்கள் பேசுகிறது கிடையாது. ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் என்கிறது, நான் சொல்லுகிறது, இப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், தேவனோடு கூட இணைப்பை பெற்றவர்கள், தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், இவர்கள் பெற்றிருக்கிற ஒரு காரியம். அப்ப இந்த விசுவாசம் என்கிறது பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப காரியங்களை மாற்றக்கூடிய சக்தி, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி எங்க இருக்குது? உங்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கர்த்தர் வைத்து விட்டார் விசுவாசத்தின் மூலமாக. அதனாலதான் இதை கண்டுபிடிக்கிறது பெரிய போராட்டமா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம். மாற்றக்கூடிய வல்லமை எங்க எங்க அந்த பெரிய சக்தி வானத்திலிருந்து இறங்குமா, அங்கிருந்து குதிக்குமா, அங்கிருந்து வருமானு பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசியில் பார்த்தா அது இங்கேயே இருக்குது. இங்கேயே இருக்கிறதுனால தான் அதை நாம் கண்டுபிடிக்கிறது இல்லை. இந்த பிரசங்கங்கள் மூலமா நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறது என்னவென்று சொன்னால், இந்த விசுவாசம் என்கிற ஆற்றல் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த சக்தி அணுசக்தியை விட ஒரு பெரிய சக்தி. அது செய்ய முடியாதெல்லாம் இது செய்யும். அப்பேற்பட்ட ஒரு சக்தியாக இது இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசத்துக்குரிய கோட்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில பிரின்சிபல்ஸ், சில விதத்தில் அது இயங்குகிறது. சில லாஸ், பிரமாணங்கள் இருக்கிறது. விசுவாசம் இப்படிதான் செயல்படும் என்று சில பிரமாணங்கள் இருக்குது பாருங்க. பிரமாணங்கள்னு சொன்னா எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்யக்கூடியது. அது இப்ப புவியீர்ப்பு பிரமாணம்னு பேசுறோம் இல்லையா? புவியீர்ப்பு பிரமாணம்னு ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரமாணம்ங்கிறது சைனாலையும் வேலை செய்யும், இந்தியாலையும் வேலை செய்யும், அமெரிக்காலையும் வேலை செய்யும், ஆப்பிரிக்காலையும் வேலை செய்யும். அது ஊர் மாறினதுனால வேலை செய்யாதுன்னு இல்லை. புவியீர்ப்பு தான் எல்லா இடத்துலையும் எல்லா நேரமும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் எல்லா இடத்துலையும் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது, எல்லா ரீதியிலும் வேலை செய்யுது. இப்படி சில பிரமாணங்கள் இருக்கிறது விசுவாசத்துக்கு. அந்த விசுவாசத்தின் பிரமாணங்கள் அல்லது லாஸ் எல்லாருக்கும், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது வேலை செய்யும். அதை கற்றுக்கொண்டால் எப்படி விசுவாசத்தை இயக்குவது, எப்படி அது இயங்குகிறது என்பதை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அது ஆவிக்குரிய ரீதியிலும் மனதிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணும். உங்களுக்கு பெரிய அற்புதங்களை உங்களுக்கு அது நடப்பித்து காண்பிக்கும். அது எப்படி இயங்குகிறது என்பதை குறித்து வேத வசனம் பல இடங்களில் கூறி இருக்கிறது. அது எப்படி வருதுங்கிறத பற்றி ரோமர் 10:17 வாசித்தோம். விசுவாசம் கேள்வினாலே வரும். எல்லாரும் சொல்லுங்க, கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப பாருங்க, விசுவாசம் தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொல்லல, விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே வருகிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க. எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இல்லைன்னா ஆரம்பிக்கவே முடியாது. எப்படி வருதுன்னு சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆரம்பமே தப்பா இருக்கும். தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது ஏதோ ஒன்று உண்டாகிறது உள்ள மனுஷனுக்கு. அது முதல் காரியம் என்ன உண்டாகிறது என்று சொன்னா, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, ஆனால் நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், நான் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை என் காதால நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். அது என்று உள்ளத்தில் போகிறது. எனக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நோக்கம் என்ன, விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்கிற காரியங்கள் எனக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. அந்த காரியங்கள் எனக்குள்ள நுழையும் போது விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது. விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும் விசுவாசம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? வந்து கொண்டு இருக்கிறது. எப்படி வந்து கொண்டிருக்கிறது? வசனத்தை கேட்கிறதுனாலே வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை, விருப்பத்தை, நோக்கத்தை, திட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே வந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்க 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 விசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதை நிறைய பார்த்தோம். ஆனா பார்க்காத சில காரியங்கள்லாம் இருக்குது பாருங்க. எப்பவுமே சில வசனங்களை பற்றி என்ன பண்ணிடுறோம், பார்த்தாச்சு அப்படின்னு யோசித்துறோம். அது பெரிய தப்பு. 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை நீ பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்ப விசுவாசம் எப்படி இயங்குகிறதா? விசுவாசம் ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிறதை விசுவாசிக்கிறதுனால தான் இயங்குகிறது. ஒன்றை பெற்றுக்கொள்வோம் என்கிற விருப்பம், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம், நம்முடைய வாழ்க்கை இந்த விதத்தில் மாற வேண்டும் என்கிற விருப்பமே நமக்கு உண்டாகவில்லை என்றால் விசுவாசமே வேலை செய்ய
முடியாது. நான் சொன்னேன்லவா, இந்த விஷன் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏனென்றால் நீங்க செங்கல், சிமெண்ட், இரும்பு எல்லாத்தையும் வாங்கி ஏராளமா போட்டு வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், ஒரு வரைபடம் வேண்டும், எப்படி கட்ட போறோம், என்ன கட்ட போறோம்ன்ற ஒரு திட்டம் வேணும். திட்டம் இருந்தால் தான் அந்த திட்டத்தின்படி எடுத்து செங்கலை வைக்கலாம். இருக்கீங்களா? திட்டம் இல்லாமல் இந்த செங்கல் எடுத்து உபயோகப்படுத்த முடியாது. சிமெண்ட் எவ்வளவு இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. இரும்பு எவ்வளவு இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே விசுவாசம் எப்படி இயங்குகிறதாம்? ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பெற்றுக்கொள்வோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்கிற விருப்பமும் விசுவாசம் நமக்குள்ள போல உண்டாக வேண்டும். இன்றைக்கு இங்க ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இங்க வந்து கேட்டு 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 நான் இப்படி இருக்க வேண்டும் என்கிற சில மாற்றங்களை நீங்கள் விரும்பாவிட்டால் நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. மாற்றங்கள் உண்டாக வேண்டும். நான் இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்க வேண்டும். நான் தோல்வியில பாவத்தில் வாழக்கூடாது, நான் இப்படி வெற்றிகரமாக வாழ வேண்டும். தரித்திரத்தில் நான் வாழக்கூடாது, நான் இப்படி செழிப்பா வாழ வேண்டும். சுகவீனத்தில் நான் வாழக்கூடாது, பலவானா நான் இருக்க வேண்டும். இப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற காரியங்கள் அங்கே உண்டாக வேண்டும். ஏனால் எதை பெற்றுக்கொள்கிறோம் என்று விரும்புகிறீர்களோ அவைகளைத்தான் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, அவைகளை தான் விசுவாசிக்க போறீங்க. எவைகளை விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை தான் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்ற ரொம்ப முக்கியம் பாருங்க. சுகத்தை விசுவாசிக்கிறீர்களா, செழிப்பை விசுவாசிக்கிறீர்களா, முன்னேற்றத்தை விசுவாசிக்கிறீர்களா, ஜெயத்தை விசுவாசிக்கிறீர்களா, நன்மையை விசுவாசிக்கிறீர்களா? எதை விசுவாசிக்கிறீர்களோ, எவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை, அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறீங்க, அதனால தான் அதை பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப பாருங்க, சிலர் விசுவாசிக்கிறதே ராங். அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க? என்னமோ கடவுளுடைய சித்தம், எவ்வளவு நாள் இருக்க போறோமோ, இன்னும் ஒருவேளை அது 3 மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம். இதை போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வருது, இது 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், எப்படியோ தெரியலங்க, இருக்குது, நோயெல்லாம் இருக்குது, அதனால எவ்வளவு நாள் தாங்குன்னு தெரியாது. அப்ப எதை விசுவாசிக்கிறீங்க? இது 6 மாசம் தாங்குங்கிறத விசுவாசிக்கிறீங்க. எவைகளை விரும்பி பாருங்க. ஜெபம் என்கிறது, நான் சொல்றேன், அதான் ஜெபத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலா போகுது. ஜெபம் என்கிறது அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தில் தான் வருகிறேன், இதெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்ற மட்டும் ஜெபம் இல்லை. நீங்க அன்றாட என்ன பேசுறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பமா இருக்கிறது. விருப்பம்தான் ஜெபம். நீங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொள்றதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பாருங்க, விசுவாசம்னா என்ன, ஜெபம்னா என்ன, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். தவறான காரியங்களை விசுவாசித்தால், தப்பான காரியங்களை விசுவாசித்தால், அதை ஏற்றுக்கொண்டால், பற்றி கொண்டால், நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எடுத்துக்கொண்டால் என்ன ஆகிறது? அந்த தப்பான காரியங்களை அடைந்து விடுகிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல பிரதர்ன்றோம். எப்படி இப்படி ஆச்சுன்னா, எதை விசுவாசித்தீங்க, எதை நம்பினீங்க, எதை பிடித்து கொண்டிருந்தீர்கள், எதை பற்றி கொண்டிருந்தீர்கள், எதை அரவணைத்துக் கொண்டீர்கள்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறைய பேர் தரித்திரத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பிடிச்ச தரித்திரம் இப்ப இவங்களை பிடிச்சிருச்சு, தரித்திரம் பிடிச்சிருச்சுன்றாங்க இல்லையா. அதுதான் அது. தரித்திரம் இவங்களை பிடிக்கல, இவங்க தான் தரித்திரத்தை முதல்ல பிடிச்சாங்க. இப்ப அந்த தரித்திரம் இவங்களை விட மாட்டேங்குது, சொல்றாங்க தரித்திரம் பிடிச்சிருச்சுன்னு. எப்படி பிடிச்சாங்க? தரித்திரத்தை எப்படி பிடிக்கிறது சொல்லுங்க பாருங்க. தரித்திரம் எப்படி பிடிக்குது? ஒரு ஆளை எப்படி பிடிக்கிறாங்க? தரித்திரத்தை எப்படி பிடிக்கிறாங்கன்னா வார்த்தைகள்னால பிடிக்கிறார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தையினால் தேவன் உண்டாக்கினார் உலகத்தை. மனுஷன் எப்படி தன்னுடைய உலகத்தை உண்டாக்குகிறான்? நான் சொல்லுகிறேன், தன்னுடைய தரித்திர உலகத்தை அவன் தன்னுடைய தரித்திர வார்த்தைகளால் உருவாக்குகிறான். தரித்திரமான வாழ்க்கையை உண்டாக்குகிறான். தோல்வி வியாபாரத்தில் அவன் எப்படி உண்டாக்குகிறான்? அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் அவன் உண்டாக்குகிறான். வெற்றி எப்படி உண்டாக்குகிறான்? அப்படிப்பட்ட வார்த்தைகளால தான் அதை உண்டாக்குறான். மனுஷனை கர்த்தர் அப்படி சிருஷ்டித்து வச்சுட்டார் பாருங்க. அவன் எதை தரிசனமாக கொண்டிருக்கான, எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான்றது ரொம்ப முக்கியம். எதை விசுவாசிக்கிறான்றது ரொம்ப முக்கியம். எப்படி இருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டம் சரியா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய வார்த்தையெல்லாம் அந்த டைரக்ஷனை நோக்கி தான் போக போகுது. என்ன தரிசனம் இருக்குதோ அதை பற்றி தான் பேச போகிறான். பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு வீடு கட்டுறான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்றான்? அந்த வீடை பற்றியே தான் பேசிட்டு இருக்கிறான். கட்டுறங்க, 2000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிட்டு இருக்கிறாங்க, 3 பெட்ரூமு, 2 பாத்ரூம் ஆக்கும், ஹால் இந்த நீளத்துக்கு இருக்காக்கும். இது எப்படி? நான் சொன்னேன், இன்னும் கேட்ட போய் அங்கேயே படுத்துக்குவான் போல இருக்கு. இப்போ பேச்சிலேயே அதை பண்ண வேணும் என்று தீர்மானித்து விட்டான். உள்ள தரிசனம் வந்துருச்சு, கண்ணோட்டம் வந்துருச்சு.
உள்ள அந்த படம் அப்படியே இருக்கிறபடினாலே அதை பற்றி தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான், அதற்காக செயல்பட ஆரம்பிக்கிறான். அதனாலதான் அந்த தரிசனம் ரொம்ப முக்கியம். என்னத்தை நாம் தரிசனமாய் கொண்டிருக்கிறோமோ, எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படிதான் நம்ம பேச்சும் போகும். அந்த காரியத்தில் தான் நமக்கு உறுதி ஏற்படும். அந்த காரியத்தை குறித்து தான் நாம் செயல்படுவோம். அந்த டைரக்ஷன்ல தான் செயலும் இருக்கும். இருக்கீங்களா? எதை விரும்புகிறோமோ, எதை தரிசனமாக கொண்டிருக்கிறோமோ அதுக்கேற்ற பொழுதுதான் வார்த்தை தானா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். வீடு கட்டணும்னு தீர்மானிச்சுட்டா வீடை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்போம். அதற்கேற்ற ஒரு உறுதி நிச்சயம் தான் உள்ளத்துல உண்டாகும். அதற்கேற்ற செயல்பாடு தான் உண்டாகும். ஆகவே தான் எதை விசுவாசிக்கிறோன்றது முக்கியம். ஏனென்றால் விசுவாசம் எதை வச்சு செயல்படுகிறது? நாம் எதை எதிர்நோக்கி இருக்கிறோம், எதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம், என்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நம்முடைய கண்ணோட்டம் இருக்கிறது என்பதை சார்ந்துதான் விசுவாசம் இருக்கிறது. அது சரியில்லைன்னா பாட்டமே தப்புன்னு அர்த்தம், அடிப்படையே தப்பாகிடுகிறது. தப்பான காரியத்தை விசுவாசித்தால் நம்முடைய பேச்சும் தப்பான விதத்துல போகுது, அப்புறம் நம்முடைய உறுதி நிச்சயம் தப்பான விதத்துல வருது, அப்புறம் நம்முடைய செயல்பாடும் அந்த விதத்துல தான் இருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்ற பாருங்க. ஒரு ஆளு செழிப்பெல்லாம் நல்லது இல்லை, செழிப்பெல்லாம் தீமையாக்கும், பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம் ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்னு பைபிள் சொல்லியிருக்குது. ஆனால் சில கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்க, பணம் எல்லா தீமைக்கும், இவங்க பைபிளோட பெரிய பரிசுத்தவான்கள். பணம் ஆசை தான் தீமைக்கு வேறா இருக்குன்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க பணமே வேணாம், ஏன் அந்த பிரச்சனை? பணம் வந்து தான் கெடுக்குது, பணம் நம்மளை பின்மாற்றத்தில் கொண்டு போவதாக்கும், பணம் நம்மளை கெடுத்துருமாக்கும், பணம் வந்துட்டா நம்ம கத்தரை பின்பற்றோம், இப்படியெல்லாம் தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க. இந்த தீர்மானம் அவருடைய நோக்கமாயிடுகிறது பாருங்க. இதுதான் தரிசனம். பணம் நமக்கு கெடுதி, நமக்கு வேண்டாம்னு. அப்படி வந்த உடனே அவங்க பேச்செல்லாம் அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். வேணாம் பிரதர், நமக்கு எதுக்கு பிரதர் அதெல்லாம், நாம மோட்சம் போகணும் பிரதர், நமக்கு இதுக்கு மேல ஒன்னும் வேணாம் பிரதர், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மோட்சம் போய் சேர்ந்தா, அப்படியே கேட்டீங்கன்னா அப்படியே உருகிடுவீங்க நீங்க, விஷயம் தெரியாத ஆளா இருந்தா. இங்க வந்தா விஷயம் தெரியணும் பாருங்க. நான் அதெல்லாம் உருகிறது கிடையாது. அதை கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு எதிர்ப்பு உண்டாகிறது. சே, என்ன எப்படின்னு விசுவாசிக்கிறான ஒரு ஆள், ஏன் நான் எப்படி போக போறான்றது உடனே எனக்கு தெரியும். ஏன்னா வாழ்க்கையின் தரிசனம் இதாயிடுச்சு. இதுதான் கண்ணோட்டம். இதைத்தான் அடைய வேணும் என்று அவன் தீர்மானித்தான். எதை அடைய வேணும்? குறைச்சலோடு வாழ்கிறது தான் பெட்டரு, குறைவோடு இருக்கிறது தான் பெட்டரு, தொட்டுக்க வலிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெட்டரு, இப்படி இருக்கிறது தான் பெட்டர் என்று உள்ளத்துல செட் ஆயிடுச்சு. இப்ப வார்த்தையெல்லாம் அந்த டைரக்ஷன்ல தான் வராங்க, அப்படி பேசிட்டு இருக்கான். நமக்கு என்னத்துக்கு பிரதர், அதெல்லாம் வேணாம் பிரதர், போதும் பிரதர். அண்ட ஒரு குடிசையும் உன்ன அற வைத்து கஞ்சியும் இருந்தால், விசுவாசிங்க சொல்றாங்க, உன்ன அற வைத்து கஞ்சியும் அன்றதுக்கு ஒரு குடிசையும் இருந்தா போதும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அதுல தான் இருப்பாங்க பாருங்க, எல்லாம் அதுல தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அதுதான் விசுவாசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கிற டைரக்ஷன்லேயே பேச்சு, பேச்சின் டைரக்ஷன்லேயே உறுதி உண்டாயிடுது. அப்ப என்ன, நமக்கு மோட்சத்துல பெரிய பங்களா உண்டாயிருக்குது ஆக்கும், ஆனா இங்க நிச்சயமா உண்டாகவே உண்டாகாதுன்ற நிச்சயம் உண்டாயிருது. இப்படிதான் உண்டாகுது பாருங்க. அப்புறம் அதுக்கேற்ற செயல்பாடு தான். அப்ப வியாபாரம் பண்ணும்போது கூட, தொழில் பண்ணும்போது கூட, ரொம்ப லாபம்லாம் வேணாம் பிரதர், நான் 3 மணிக்கே மூடிடுறது. ஏன்னா ரொம்ப சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம நோக்கம் தான் சம்பாதிக்க வேணாம்ங்கிறது நோக்கமாச்சே, அதனால மூடிட்டு இழுத்து மூடிட்டு வந்துருவோம். ஏன்னா வேண்டாம். அப்ப வேண்டாம் வேண்டாம்ங்கிறது கடைசியில வேண்டாம்னு தான் போயிடும் பாருங்க. நோக்கம் ஆரோக்கியமானதா இருக்க வேணும். தரிசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏனென்றால் விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது, அது இப்படிதான் வேலை செய்யுது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமா இருக்கிறது. அந்த நோக்கம் ரொம்ப அடிப்படையில முக்கியம் பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, மனதளவிலே, உங்களுடைய குடும்ப ரீதியிலே, உங்களுடைய கையின் கிரியிலே, உங்களுடைய படிப்பை குறித்து, நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா? விசுவாசம் தேவனுடைய வாசனத்தை கேட்கிறதுனாலே உண்டாகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையில் அடிப்படையில் இந்த நோக்கங்கள் இருந்தால் அது சரியாக இருக்கும் பாருங்க.